ரஞ்சித் நூடல்ஸ் இடியாப்பம், பஞ்சரப்பெட்டை, சீடமுறுக்கு அவல் பொரி, பஞ்சரப்பெட்டை. சந்தோஷமான வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இட்டாலியன் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு பகுதி இருக்குது. அந்த காலத்தில் இட்டாலியன் கைதிகளை வச்சு செஞ்ச ஒரு கார்டன் தான் இது. இப்போ கல்யாணம் என்னும் பந்தத்துக்குள் கைதான 2 கைதிகள், அவங்க தான் வந்து கப்புள்ஸாக வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேச போகிறோம். ஹலோ. ஹலோ, உங்கள் பேர்? தினேஷ். தினேஷ். நீங்கள்? வைஷ்ணவி. வைஷ்ணவி. சத்தியமூர்த்தி. பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி. ஸோ எத்தனை நாள் ஆச்சு ஊட்டிக்கு வந்து? ஊட்டிக்கு வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் கோயம்புத்தூர்ல ஒரு வாரமா இருக்கோம். ஓகே. நாங்கள் 2 பேரும் சென்னை. ஓகே. அவங்க கோயம்புத்தூர். அவங்க கிட்ட கேட்பேன், நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க. கோயம்புத்தூர் நீங்க, சென்னை நீங்க. சென்னையில படிச்சோம், இப்போ கோயம்புத்தூர்ல நாங்க செட்டில் ஆயிருக்கோம். செட்டில் ஆயிருக்கீங்க. இங்க கோயம்புத்தூர்ல நாங்க வந்துட்டு ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம். ஓகே. இதுல வந்து பாரம்பரியமான ராகி, கம்பு, வரகு, சாமை, குதிரைவாளி, இதுல முறுக்கு, அப்புறம் சில தின்பண்டங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே. அப்புறமா நம்ம ஜி தமிழ் இந்த அஞ்சரை போட்டியை பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்க்கும்போது எல்லா நிகழ்ச்சியும் கண்டினியூஸாக பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த ரெசிபியும் நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கோம். சரி, நான் படிச்சது நான் டாக்டரேட் இன் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ இதனால இந்த உணவுப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். சிறுதானியங்கள். ஓகே. இன்னைக்கு விலையும் கம்மியா கிடைக்கு. இது விளை வைக்கிறது ஈஸி. அதுக்கு வந்து முக்கியமா சிறுதானியங்களை பத்தி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். உண்மையா இல்லையா? இதுக்கு எதுவுமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் தேவையில்லை, நேச்சுரலி க்ரோன் அப்படின்னு தேவையில்லை. ரொம்ப ரெயின்ஃபால் ரொம்ப கம்மியா இருந்தா கூட இது வளரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா அரிசி வந்துட்டு 1 கிலோ அரிசி நம்ம விளை வைக்கிறதுக்கு நம்ம 150 இருந்து 250 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுங்க. இந்த சிறுதானியங்களும் பனியிலேயே விளையக்கூடியது, ஹில்ஸ் ஏரியா. ஒரு விவசாயிகளும் ஈஸியாக விளை வைக்கிறதுனால விவசாயிகளும் நல்ல பலன் கிடைக்கும், சாப்பிட்ற நமக்கும் நல்லா இருக்கும். ஹெல்த்தியான ஒரு லைஃப். நம்ம வீட்டில் இருக்கிற பெட் அனிமல்ஸ், இந்த லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம சாமை அரிசி வந்துட்டு போட்டுட்டு நாம வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். அதை நாம சாப்பிட்டோமா ஹெல்த்தியா நாம இருக்கலாம். ஒரு கூண்டுக்குள்ள ஒரு கிளியே நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது நாம சாப்பிடும் போது எல்லாருமே எந்த டயபிட்டிஸ், எந்த ஒரு டிசீசஸ் இல்லாம ஹெல்த்தியான லைஃப் நம்ம வாழ முடியும். அதாவது வந்து நீங்க சொன்ன விஷயம் தான், கொல்ல குதிரைக்கு போட்டுரும். இந்த மாதிரி கம்பு, கேழ்வகை இதெல்லாம் கோழிக்கு, கிளிக்கெல்லாம் தூக்கி போட்டு நம்ம வந்து இந்த பாலிஷ் பண்ண அரிசியை சாப்பிட்டு டயபிட்டிஸ் இந்த மாதிரி. இந்த நிலைமை ஏன் நாம இந்த பாரம்பரிய உணவுகளை ஏன் மறந்துட்டோம்? ஈஸியா விளை வைக்கக்கூடியது, கிடைக்கக்கூடியது இருந்தாலும் மறந்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற நம்ம கரண்ட் லைஃப் ஸ்டைல், நம்ம இன்னைக்கு தோசை, பீஸா, இட்லி இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை சாப்பிட்டு பழகிட்டோம். இதுதான் நமக்கு சமைக்க தெரியுது. ஈவன் சமைக்க தெரியாத பேர் நிறைய இருக்கும். உங்க வைஃப் மாதிரி இல்ல, அவங்க நல்லா சமைப்பாங்க. அவங்க தனியா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அப்படியா? 2 பேரும் ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்க என்ன சமைப்பீங்க? இப்போ இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு நீங்க ஸ்பெஷலா என்ன சமைப்பீங்க? கம்புல தயிர் சாதம், அதுக்கு கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு, கம்புல தயிர் சாதம், வாட்ட காம்பினேஷன். இல்ல, தயிர் சாதம் தனியா, அப்புறம் கம்புக்கு கருவாட்டு குழம்பு. அதே ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது அடிக்கடி செய்வேன். இதை பத்தி நிறைய விஷயம் பேசுவோம். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்க ஒய்ஃப் சமைக்கிறதுலயே பிடிக்காத, ஐயோ சே ஏன்டா இதை சமைச்சு அப்படின்னு நினைக்கிற ஃபுட் இது? எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 2 வீக்ஸ் தான் ஆகுது. அப்படியா? இப்பதான் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்க, நான் கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. 3 மாசம் கழிச்சு கேளுங்க, அப்புறம் பார்க்கலாம். பிடிக்காதெல்லாம் சொல்ல. சரி, இப்போ என்ன பிடிக்கும் உங்க ஒய்ஃப் கிட்ட? அவங்க சமைச்சதுலயே பிடிச்ச விஷயம்? சமைச்சதுலயே பிடிச்சது வந்து காரக்குழம்பு நல்லா வைப்பாங்க. நல்லா வைப்பாங்க காரக்குழம்பு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சமைச்சு கொடுத்த டிஷ் என்ன? காரக்குழம்பு. அது மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க போல. சரி, ஓகே. நீங்க உங்களுடைய ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? என்ன சாப்பாடு பிடிக்கும் தெரியுமா? வெஜிடபிள் ரைஸ், தயிர் சாதம் எல்லாமே சாப்பிடுவாரு. எல்லாருமே சாப்பிடுவாரு. சரி, எது ரொம்ப பிடிக்கும்? இல்ல, அதுதான் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பட்டர் பிரியாணி? சிக்கன் பிரியாணி. ஓகே சார். ஸோ இப்போ நல்ல விஷயம், கல்யாணம் ஆகி 1 வாரம் தான் அது இல்லையா? 1 வாரமான ஒரு கப்புள்ஸ்க்கு காரக்குழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன சமைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இது எங்க வீட்டு ஸ்பெஷல். எங்க வீட்டு ஸ்பெஷல்ல இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேரு? மோகனா. மோகனா, என்ன சமைக்க போறீங்க? நான் டொமேட்டோ ரெட் சிக்கன் பண்ண போறேன். டொமேட்டோ ரெட் சிக்கன். இது செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? எஸ். சிக்கன், ஆயில், டொமேட்டோ பியூரி, ரெட் சில்லி பவுடர், கருவேப்பிலை, உப்பு, தக்காளி, கிரீன் சில்லிஸ், மஞ்சத்தூள்,
எப்படி பண்ண போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எனக்கு 2 குழந்தைங்க பசங்க இருக்காங்க. அண்ட் ஒரு பையன் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் பண்ணிட்டு இருக்கான். செகண்ட் பையன் வந்து 9th பண்ணிட்டு இருக்காரு ஊட்டில. வெரி குட். அவங்க பேரு? பெரிய பையன் பேர் ராகுல், செகண்ட் பையன் பேர் ரோஹித். ஓகே. ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஹஸ்பண்ட் ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் இங்க ஹோட்டல் வச்சிருக்காங்க. இங்க லோக்கல்ல மோஸ்ட்லி ஊட்டில எல்லாரும் ஹோட்டல்ஸ் தான். டூரிஸ்ட் ஸ்பாட்ங்கிறதுனால. என்னோட டாடும் அதே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஊட்டிலேவா? ஊட்டிலேயே தான். சோ அதே ஹோட்டலே வந்து மாப்பிளை கொடுத்துட்டாரா? இல்ல ஹஸ்பண்ட் வேற பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் வேற. நல்ல விஷயம். சோ நீங்க வந்து பேசிக்கலி ஊட்டியா இல்லாட்டி வெளியூர்ல இருந்து? I was born and brought up ஊட்டியே தான். அப்படினா ஊட்டில கிளைமேட் நல்லா இருக்கு. இங்க வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஊட்டி அப்படிங்கிறப்ப நீல்கிரிஸ் டோட்டலாவே நம்ம எடுத்துக்கணும். டோட்டலாவே ஹில் ஸ்டேஷன்லாம். இதுல யாருக்குமே தெரியாத ஏதாவது விஷயம் உங்களுக்கு தெரியுமா ஊட்டில? ரொம்ப வித்தியாசமான விஷயம். இல்ல ஊட்டில இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இதை பார்க்கலாம் அந்த மாதிரி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஊட்டில இருந்து வெளியில போனா நிறைய பிளேசஸ் இருக்கு. நானே பார்க்காத இடங்கள் நிறைய இருக்கு ஊட்டில. என்ன மாதிரியான இடங்கள்? அது நேம்லெஸ் நிறைய இருக்கு. சோ we have to go deep உள்ள போனோம்னா நிறைய இடம் இருக்கு பார்க்க. ஆமா. மெயினா ஊட்டில வந்து பார்க்கறவங்க வந்து பொட்டானிக்கல் கார்டன், தொடுபெட்டா போட் ஹவுஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் பார்க். தட் அவ்வளவுதான் பார்க்கறாங்க. சில்ட்ரன்ஸ் பார்க் சின்ன பசங்க இந்த மாதிரி போய் விளையாடுறதுக்கான ஒரு இடம் பூங்கா. அவ்வளவுதான். ஓகே. சோ இதுல எல்லாம் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் இந்த மாதிரி இடங்கள் தான் ரெகுலரா பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். அண்ட் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ரெடி? யா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ண போறோம். இதாங்க. இப்போ சிக்கன் போடணும். எவ்வளவு சிக்கன் எடுத்துக்கீங்க இதுல ஒரு 1/2 kg இருக்குங்க. ஓகே. அண்ட் இப்போ 1/2 kg சிக்கனை அப்படியே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? தக்காளி டொமேட்டோ பியூரி. யா. தக்காளி மிக்ஸில ஒரு 3 தக்காளி மிக்ஸில போட்டு பேஸ்ட் பண்ணி ஊத்த வேண்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியது? சில்லி பவுடர். இது எவ்வளவு போட போறோம்? இது 3 ஸ்பூன்ஸ் போடணும். ஓகே. 2 and 3. மஞ்சத்தூள் கொஞ்சம். ஓகே. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி அறிமுகம்? யார் கத்து கொடுத்தாங்க இது? என்னோட சிஸ்டர். யாரோ சொல்லணுமே சொல்றீங்களா? இல்ல என்னோட சிஸ்டர் தான். சிஸ்டர்னா அக்காவா? அக்கா. ஓகே. அவங்க குக்கிங் எக்ஸ்பர்ட்டா? அவங்க. நீங்க வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் கத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? சில்லிஸ் காரத்துக்கு 3 போடலாம். சில்லிஸ் காரம் தானே? காரம் என்ன? சில்லி பவுடர் போட்டுருக்கேன். இதுவும் காரத்துக்காக 3 சில்லி. கருவேப்பிலை. அண்ட் இந்த சில்லிஸ் நம்ம இதுவும் கட்லாம் பண்ண வேணாமா? வேணாம், முழுசாவே போட்டுறலாம். அப்படியே போட்டுறலாம். கருவேப்பிலை கொஞ்சம். உப்பு. ஃபைனலா உப்பு. சால்ட் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ஓகே. இதுக்கு முன்னாடி இது சமைச்சிருக்கீங்களா மேம்? யா, எங்க வீட்ல இதுதான் ஃபேமஸ். டெய்லி இல்ல, ஃபேமஸ். நீங்க சமைக்கிறதே இதுதான் ஃபேமஸ். ஓகே. பசங்களுக்கு இது பிடிக்கும் ரொம்ப. ஓகே. சோ வேற என்ன பிடிக்கும் உங்களுடைய பசங்களுக்கு நீங்க குக் பண்றதுலயே? என் பசங்களுக்கு நான் குக் பண்றது எல்லாமே பிடிக்கும். ஓகே. சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? உங்களுக்கு வந்து யாரோட குக்கிங் ரொம்ப பிடிக்கும்? என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? லாஸ்டா நீங்க டேஸ்டியா சாப்பிட்ட டிஷ் என்னது? நான் 3 days பேக் பிரியாணி செஞ்சேன். அது ரொம்ப டேஸ்டியா. நீங்களே சாப்பிட்டீங்களா? நானே செஞ்சு சாப்பிட்டேன். குக் ஆனதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் எல்லாம் டிசால்வ் ஆகணும். தண்ணி வரும். அதெல்லாம் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் ஆயில் ஊத்தி சோ இதுல என்ன விஷயம்னா, நம்ம தக்காளியில தான் இந்த சிக்கனையே வேக வைக்க போறோம். யூசுவலா தண்ணியில வேக வைப்போம். தக்காளி கொஞ்சம் லைட்டா ஆட் பண்ணுவோம். இந்த டிஷ் வந்து உங்க அக்கா எப்படி கத்துக்கிட்டாங்களா? அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க இப்படி போட்டு செஞ்சு பார்க்கலாம்னு. came out very well. ஓகே. உங்க ஹஸ்பண்ட் என்னைக்காச்சும் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டாங்களா? எங்க ஹஸ்பண்ட் ஹோட்டல்ல நல்லா சமைப்பாரு, வீட்ல சமைக்க மாட்டாரு. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்களா சமைச்சத? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் வீட்ல சமைக்க மாட்டீங்க, ஹோட்டல்ல மட்டும் சமைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டிருக்கீங்களா நீங்க? அது ஹெல்ப் பண்ணுவாரு வீட்ல சாப்பிடுறதுக்கு எல்லாம் கட் பண்றது எவ்ரிதிங் எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. மத்தபடி அடுப்புகிட்ட வந்து குக் மட்டும் பண்ண மாட்டாரு. குக் பண்ணுவாரு when I'm not well. சோ இந்த மாதிரி வந்து நீங்க யாருக்காவது ரொம்ப சமைச்சு கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது உடம்புலாம் சரியில்லாம ஆகி இல்லாட்டி வாமிட்டிங் கிடினஸ் அந்த மாதிரிலாம் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் லேர்னிங் இந்த மாதிரியான டைம்? இல்ல, அந்த மாதிரி இது வரைக்கும் யாருக்கும் அப்படி ஆனது இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன குக் பண்ணீங்க சமைக்க கத்துக்கிறப்ப? ஃபர்ஸ்ட் சட்னி பண்ணேன், தேங்காய் சட்னி. எங்க சித்தி வீட்ல போய். உங்க வீட்ல பண்ணல? இல்ல, சித்தி வீட்ல ஊருக்கு போயிருந்தேன். சோ அவங்க எங்கேயோ திடீர்னு வெளியில போக வேண்டியதா இருந்தது. சோ அவங்க வீட்ல நான் தேங்காய் சட்னி அரைச்சேன். அண்ட் இது நல்லா பாயில் ஆயிருக்கு. எவ்வளவு நேரம் பாயில் ஆகுது இது? இந்த சிக்கன் குக் ஆகுற வரைக்கும் பாயில் ஆகும். தண்ணியே தேவையில்லை, இதுலயே வந்து தண்ணி இருக்கும். ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ஓகே குக் ஆயிடும். ஒரு 5 to 10 minutes ஆகும் இல்லையா? 15 minutes வெயிட் பண்ணு. நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் கொஞ்சம் ஆயில் போடணும்.
உங்களோட ஹோட்டல் எங்க இருக்கு ஊட்டியில? ஹோட்டல் கேலார்டன் இருக்கு. கேலார்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ரூம்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் எல்லாமே இருக்கு. எங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க அங்க போனா? ஃப்ரீயாவே கொடுப்போம். அப்படியா? நோட்டீஸ் திஸ் பாயிண்ட் மிஸ்டர் தர்மராஜலு. ஒரு 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் ஊத்திருக்கேன். ஓகே. இது ஒரு பாயில் வந்ததையும் இறக்கிற வேண்டியது. இது சால்ட் ஃபர்ஸ்ட் போடுமே அதுவே போதுமா? அதுக்கு அப்புறம் போட தேவையில்லை. அண்ட் இது வந்து ஒரு குழம்பு மாதிரியா இல்ல கிரேவி மாதிரியா? இட்ல செமி கிரேவி. சோ நான் ரொட்டி இந்த மாதிரி ரைஸ் இந்தியன் ரைஸ் கூடயும் சாப்பிடலாம். ஆமா. கர்ட் ரைஸ் எஸ்பெஷலி கர்ட் ரைஸ் வந்து சைட் டிஷ் எக்ஸலென்ட்டா இருக்கும் இது. அண்ட் புலாவ் எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம் எக்ஸப்ட் பிரியாணி. மத்த எல்லாத்து கூடயும் சாப்பிடலாம். சிக்கன் பிரியாணி கூட சாப்பிடலாம்ல. இது வந்து சாப்பிடலாம் பட் இது வந்து அவ்வளவு டேஸ்டியா இருக்கு. அதுக்கு இதுக்கு காம்பினேஷன் செட் ஆகாது சொல்றீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு டிஷ்ஷோட சைட் டிஷ்க்கும் இதுக்கு காம்பினேஷன் சொல்லுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன்ஸ்? சாம்பார் வித் ஃபிஷ் கறி. ஃபிஷ் ஃப்ரை. வெரி குட். வேற உங்க ஹஸ்பண்டுக்கு? அவருக்கு சாம்பார் ஃபிஷ் ஃப்ரை. ஓகே. சோ இப்போ இது வந்து கொதிச்ச உடனே சர்வ் பண்ண வேண்டியதா, டேஸ்ட் பண்ண வேண்டியதா. அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் எப்படி செய்யணும்ங்கிறதுக்கான ரீகேப். டொமேட்டோ ரெட் சிக்கன் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. சிக்கன், தக்காளி பியூரி, மிளகாய் தூள், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டொமேட்டோ பியூரிலேயே இந்த சிக்கனை வேக வைங்க. இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணா டொமேட்டோ ரெட் சிக்கன் ரெடி. டொமேட்டோ ரெட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாமா? ஏன் அதை ஒருத்தவங்கமா சொல்றீங்க? என் நிலைமையை நினைச்சு உங்களுக்கு பரிதாபமா இருக்கா? என்ன ஆக போறானோ? சூப்பர், செம்ம சூப்பராக இருக்கு. அந்த டொமேட்டோ அண்ட் அந்த பச்சை மிளகாய் ஆஸ் வெல் அஸ் த சில்லி பவுடர் மூணுமே சேர்த்து அந்த காம்பினேஷன். சிக்கன் வந்து இந்த டொமேட்டோலேயே ஊறுறதுனால ஃபுல்லும் ஜூஸியாக டொமேட்டோடைய அந்த எல்லா ஜூஸுமே இதில் இறங்கியிருக்கு. காம்பினேஷன் வந்து எக்ஸலென்ட்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. தேங்க்யூ மேம், ரொம்ப ரொம்ப நன்றி. இது செஃப் ஸ்பெஷல். வணக்கம் சார். வணக்கம் சேனி, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். அடிக்க குளிர பார்த்தீங்களா? அடிக்கிற குளிரில் நடுங்குது. அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சூடான டிஷ் ஏதாவது செஞ்சு கொடுங்க. என்ன சமைக்க போகிறோம்? இன்னைக்கு வந்து பண்ண ஒரு டிஷ் பேர் வந்து ஸ்டஃப்டு ஆம்லேட். ஸ்டஃப்டு ஆம்லேட் சுட சுட ஒரு ஆம்லேட் செஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட வேண்டியதான். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோமா? பார்த்துடலாம். முட்டை, உப்பு, மிளகுத்தூள், வனஸ்பதி, காளான், வெங்காயம், தக்காளி, குடைமிளகாய், சீஸ். ஓகே, ஸோ ஸ்டஃப்டு ஆம்லேட். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஆம்லேட் தானே ஹலப்பையா அப்படின்னு சொல்லிட்டு அதே இன்ஸ்பயர் இது முக்கியமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டஃப்டு ஆம்லேட்டாக பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருவோம். ஓகே, வச்சுட்டு இப்போ கொஞ்சம் வனஸ்பதி சேர்த்துக்கலாம். வனஸ்பதி இதில் ஆரம்பிக்கும். இதுக்கு பதிலாக நெய் சேர்த்துக்கலாமா? நெய் சேர்த்துக்கலாம், என்ன சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். நம்ம வந்து என்ன கொஞ்சம் வனஸ்பதி சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளோ கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா? இந்த குளிரில் ஃப்ரீசரே வேணாம். இந்த ஊரில் ஃப்ரிட்ஜ் வியாபாரமே இல்லையா, ஏசி வியாபாரம் இல்லை, ஃபேனே கிடையாது எங்கேயுமே. இந்த மாதிரியான ஒரு ஊர் தான் ஊட்டி. யூஸ்வலாக நம்மலாம் ஏசி வந்து நம்ம சென்னையிலையோ இல்லை மதுரையிலையோ இல்லை உங்கள் ஊர் சைட்லையெல்லாம் வந்து ஏசி வியாபாரம் ஃப்ரிட்ஜ் வியாபாரம் நல்லாவே ஓடிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏதாவது ஹோட்டலில் பார்த்தீங்களா இல்லை வீட்டில் கூட பார்த்தீங்களா ஃபேன் இல்லை. அது ஃபேனுன்னு அந்த ஃபேனுங்கிற ஒரு விஷயமே வந்து இங்கே வந்து ஏதாவது எக்ஸிபிஷனில் காம்பாங்க போது, ஓ திஸ் இஸ் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன இப்போ ஊற்றின வனஸ்பதி சூடாயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் கொஞ்சம் காளான் எடுத்து போட்டுக்கோங்க. எடுத்த உடனே காளான் எடுத்து போட்டுக்கோங்க. போதுமா? போதும், கொஞ்சம் நிறைய போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்து வெங்காயம், ஆனியனு, அடுத்து கேப்சிகம் சேர்த்துங்க. சரி, கேப்சிகம் எல்லாம் சேர்த்துன்னா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது நல்லா ஃப்ரை பண்ண ஒன்றா தான் என்ன பண்ணோம், முட்டையை என்ன பண்ணோம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஊற்ற போகிறோம். நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், 3 முட்டை இருக்கு இல்லையா, அப்படி உடச்சி ஊற்றி வைப்போம். நீங்கள் நல்லா இந்த ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. சரி, நீங்கள் பீட் பண்ணி வச்சிட்டீங்க வச்சுருங்களேன். இந்த ஃப்ரையான மிக்சர் கூட என்ன பண்ணிடலான்னா இந்த முட்டை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். 3 எக்ஸ், அதில் கொஞ்சம் சால்ட்டு, இதுலேயே சால்ட் ஆட் பண்ணுங்க. சால்ட்டு கொஞ்சம் பெப்பர், சால்ட் அண்ட் பெப்பர். ஓகே, சால்ட் வந்து தேவையான அளவு. அதாவது இங்க சேர்க்க போறது கிடையாது நம்ம. அது எல்லாமே அந்த டேஸ்ட் எல்லாமே நெல்லை சேர்த்தோம்னா எக்ஸ்ட்ராவே சேர்த்துடலாம்னு நினைக்கிறேன். அந்த பெப்பர் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாவே போட்டுடலாம். ஆமாம், தூக்கலே போட்டுருங்க. இந்த குளிர் கண்டிப்பாக தேவை தான். நிறைய பேருக்கு கூட இருக்காங்க நம்ம கூட. என்ன சொல்றீங்க? ஆமாம், இரும்பிட்டு. ஓகே, இதை பீட் பண்ண வேண்டியது. பீட் பண்ண. சரி, வேற ஏதாவது வேணுமா செஃப் உங்களுக்கு? நம்ம தக்காளி சேர்த்தலாம். சரி, இதில் இதாங்க தக்காளி சேர்த்துட்டோம். இப்போ அந்த மிக்சர் ஸ்டஃபிங்கான மிக்சர் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வழக்கமாக ஆம்லேட் போட்டுட்டேன். இந்த மிக்சர் எடுத்து சென்டரில் வச்சு ஃபோல்டு பண்ணுவாங்க. பட் இங்கே நம்ம இப்படி பண்ண போகிறது கிடையாது. ஓகே, நல்லா வதங்கிடுச்சு இல்லையா?
இதெல்லாம் நம்ம ஒரு இடத்துல சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பீட் பண்ண எக்கை போட்டுடலாமா? அப்படியே ஊற்றுங்க அப்போ. அண்ட் ஃபைனலாக தான் இந்த சீஸ் கிரேட்ஸ் போட போகிறோமா? நம்ம இப்படி நல்லா ஃபோல்டு பண்ண அப்புறம் தான் நம்ம சீஸ் தான் போட போகிறோம். நம்ம நல்ல ஒரு கேக் மாதிரி எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு கேக் மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி கேக்குன்னு சொல்லலாம், இல்ல எக் பிட்சான்னு கூட சொல்லலாம். அப்படியே சொல்லலாம். அந்த லெவல்ல இருக்கு. அண்ட் இப்போ வந்து சீஸ் கிரேட்ஸ் எப்போ சீஸ் நல்லா குக் ஆன பிறகு தான் ஃபோல்டு பண்ணிடணும் சார். ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே தானே சீஸ் வந்து போட போகிறோம். உள்ளே நம்ம போடுவோம். அதோட இந்த 3 போட்ட பிறகு நம்ம இது போட போகிறோம். நம்ம இப்போ போட போகிறோம். இது வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் நம்ம. அண்ட் இப்போ சீஸ் கிரேட்ஸ் கொஞ்சம் போட்டுலாமா? கொஞ்சம் போட்டுங்க சார். வீடியோ சீஸ் அப்படி 3 போட்டணும். அவ்வளோதான். இதில் அப்படி 3 போட போகிறது கிடையாது. என்ன பண்ணணும், கோன் மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா ஃபோல்டு பண்ண போகிறோம். நம்ம ஃபோல்டிங் தான். ஆமாம். ஸோ வந்து செமி குக்டாக தான் இருக்குமா அது? இல்லை, குக் ஆயிரும் சரி. அந்த கோன் மாதிரி குக் பண்ணிட்டு அப்படியே திருப்பி என்ன போட்டணும் சரி. சரி, ஓகே. ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு அப்படியே குக் பண்ண வேண்டியதான். ஆமாம். அதுக்கப்புறம் டேஸ்டிங் தான். டேஸ்டிங் தான். ஆமாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டஃப்ட் எக் ஆம்லேட் எப்படி செய்யணுங்கிறதுக்கான ரீகேப். ஸ்டஃப்ட் ஆம்லெட் செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் வனஸ்பதி போட்டுக்கோங்க. வனஸ்பதி மெல்ட் ஆன உடனே வெட்டி வச்சிருக்க காளானும் வெங்காயம் குடைமிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது 3 நல்லா ஃப்ரை ஆன உடனே வெட்டி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை, சால்ட்டு, பெப்பர் போட்டு பீட் பண்ணி வச்சிருக்கிற அந்த முட்டையை எடுத்து ஊற்றிக்கோங்க. நல்லா குக் ஆகிற வெயிட் பண்ணுங்க. ஓரளவு குக் ஆனோடனே மேலே கொஞ்சம் சீஸை கொஞ்சம் துரி விடுங்க. அது நல்லா ரோல் பண்ணி மடிச்சு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணா நம்மளுடைய ஸ்டஃப்ட் ஆம்லெட் ரெடி. ஸ்டஃப்ட் எக் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிடலாமா செஃப்? டேஸ்ட் பண்ணிடலாம் சரி. ஓகே, நீங்களே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அப்படிங்களா? ஆமா, சூப்பரா ஒரு பஞ்சு மிட்டாய் இருக்கு பாருங்க. பஞ்சு மிட்டாய் மாதிரியா? மொத்தமே இருக்கு சொல்றேன். அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸா இருக்கு பாருங்க. சாஃப்டா இருக்கு. ஆமா, அதை சொல்றதுக்கு தான் பஞ்சு மிட்டாய் டங் ஆஃப் தி ஸ்லிப்பா. எப்படி இருக்கு? அவ்வளோ மென்மையா இருக்கு. மென்மையா இருக்கு. ஓகே, நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் உங்களை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண வச்சேன்னா கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரியும். இருக்கா இல்லையா சாம்பிள் என்ன வச்சு பாக்குறீங்க அப்படியே. சீஸ் நிறைய போட்டுக்கணும் சரி. அதை பார்த்தா அந்த ரோல்ல பண்ற டைம் என்ன பண்ணா நம்ம தாராளமா நம்ம சீஸ் போட்டுக்கிட்டோம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அகலமான பேன் எடுத்து கொஞ்சம் பண்ணிடுங்க. ஸோ இப்படி பண்ண கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தா கூட நீங்க தனியாக கூட அந்த ஸ்டஃப் நல்லா வதக்கிட்டு ஆம்லெட் போட்டு சென்டர் என்ன பண்ணி துருவிட்டு கூட நீங்க ஃபோல்டு பண்ணிடுங்க. ஓகே, சீஸ் கொஞ்சம் நிறைய போட்டா தான் நல்லா இருக்கும். இது நீங்க ஆற சாப்பிட்டா நல்லா இருக்காது. நல்லா சூடோட சாப்பிடணும். சுட 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 அப்படியே சாப்பிட்டு சைட்ல டீ வச்சுட்டு டீ கொஞ்சம் ஆம்லெட் கொஞ்சம் எக்ஸலென்ட்டான ஒரு காம்பினேஷன். பிரெட்டா? ஆமா. என்ன செஃப், பிரெட் சூடா இருக்காது. பட் எனிவேஸ் நல்லா இருந்துச்சு செஃப். தேங்க்யூ வெரி மச். நாளைக்கு சந்திப்போம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஹாய், இது அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இன்னைக்கு மாத்தி யோசில ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் செஞ்சு காட்ட போறேன். இந்த டிஷ்ஷுடைய நேம் பார்லி கத்திரிக்காய் சூப். இந்த டிஷ் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். எண்ணெய், வெண்ணெய், கத்திரிக்காய், பார்லி, கார்ன்ஃப்ளவர், ஜவ்வரிசி, மிளகுத்தூள், வெங்காயம், கறிவேப்பிலை, உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன். இந்த பார்லியை கடாயில் போட்டு நல்லா வறுக்க போறேன். இப்போ இதில் இந்த பார்லி போடுறேன். பார்லி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த கத்திரிக்காயும் வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பார்லி நல்லா எண்ணெயில வறுத்தாச்சு. அடுத்து ஜவ்வரிசி வறுக்க போறேன். இப்போ இதை ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி ஆற வைக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ண போறோம். அது ஆறுறதுக்குள்ள நம்ம காயை வதக்க ஆரம்பிச்சிடலாம். மறுபடி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். ஏன்னா சூப்புக்கு அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி காஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்க்கிறேன். கருவேப்பிலை போட்டது கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்க்கலாம். வெங்காயம் ஒரு ஹாஃப் ஃப்ரை வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயும் வெங்காயமும் நல்லா அந்த பட்டர்லே வதங்க விடணும். இது வதங்கிறதுக்குள்ள நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்திருக்கோம் இல்லையா பார்லி ஜவ்வரிசி, இதை ரெண்டையும் மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம்.
இதில் நம்ம வதக்கின வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இதில் பெப்பர் சேர்க்குறேன். அடுத்து அரைச்சி வச்ச இந்த பார்லியும் ஜவ்வரிசி பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஸ்டவ் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கட்டி விழாமல் கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்து நுர வந்துடுச்சுன்னா இறக்கி சர்வ் பண்ணிட்டோன்னா பார்லி கத்திரிக்காய் சூப் ரெடி. இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இது எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் காய வைக்கணும். கடாயில எண்ணெய் ஊத்திட்டு பார்லி ஜவ்வரிசி ரெண்டும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வைக்கணும். இன்னொரு கடாயில பட்டர் ஊற்றி பட்டர் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் கத்திரிக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற பார்லியும் ஜவ்வரிசி இதை ரெண்டையும் மிக்சியில போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த கடாயில போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கார்ன்ஃபிளவர்ல தண்ணி சேர்த்து அந்த சாஸையும் கடாயில ஊத்திடணும். கட்டி வராத அளவுக்கு கிண்டி சர்வ் பண்ணா பார்லி கத்திரிக்காய் சூப் ரெடி. மீண்டும் நாளைக்கு வேறொரு அற்புதமான டிஷ்ஷோட உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from மீனாட்சி. இது அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. இது நம்ம ஊர் சமையல். நம்ம ஊர் சமையல்ல இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க பேருமா? என் பேர் கீதா. கீதா, என்ன சமைக்க போறீங்கம்மா? தனியா சிக்கன் கிரேவி செய்றேன். தனியா சிக்கன் கிரேவி சமைக்க போறீங்களா? இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துருவோமா? சிக்கன், இஞ்சி பூண்டு விழுது, ஆயில், தக்காளி, சிக்கன் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தனியாத்தூள், மஞ்சத்தூள், வெங்காயம், மிளகாப்பொடி. இந்த இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து தனியா சிக்கன் கிரேவி சமைக்க போறோம். ஓகே, இது எப்படி சமைப்பீங்க முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் சட்டி பற்ற வைக்கணும், ஆயில் ஊற்றணும், வெங்காயம் போடணும், கருவேப்பிலை போடணும், சரி, அப்புறம் இஞ்சி பூண்டு புழுது போட்டு தக்காளி போட்டு மசாலா மூணு வச்சுக்க தனியாத்தூள், மஞ்சள் பொடி, சிக்கன் போடுறது கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு சமைக்க வேண்டியதான். போட்டு சிக்கனை போட்டுருவோம். சிக்கனை போட்டு நல்லா வேக வச்சு அப்படிதானே? ஓகே. ஸோ நீங்க உங்க வீட்டில் பொதுவாகவே என்ன மாதிரியான சமையல்லாம் பண்ணுவீங்க? இந்த சமையல் செய்யறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஒரு 10 நிமிஷத்துல ஆயிடும் சார். 10 நிமிஷத்துல ஆயிடும். சரி, ஓகே. நீங்க உங்க வீட்டில் என்ன மாதிரி சமையல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா சமையலும் செய்வேன் சார் நான். என்னென்ன மாதிரியான உங்களுடைய ஸ்பெஷல் அப்படின்னா? பிரியாணி செய்வேன், தேங்காய் சாப்பாடு செய்வேன், மட்டன் குழம்பு வைக்குவேன், எல்லாமே செய்வேன். இதெல்லாம் செய்வீங்க. ஓகே, சரி. உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. சார் நான் ஊட்டியில இருக்கேன் சார். நான் ஊட்டியில வந்து 10-25 வருஷமா ஆச்சு. 10-25 வருஷம் 35 வருஷமா ஊட்டியில இருக்கேன். 35 வருஷமா இருக்கேன் சார் நான். கரெக்ட்டா 35 வருஷமா தான் இருக்கீங்க. அது ஏன் 10-25 வருஷம்னு சொல்றீங்க? 10-35 வருஷம் சொல்ல வேண்டியதானே? சரி, ஓகே. இப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு வந்துட்டீங்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? பிறந்ததே இங்க தான் சார். அப்பனா உங்களுக்கு வயசு வந்து 35. கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஆமா சார், இங்க தான் இருக்கேன். சரி, 35 வருஷமா இங்க தான் இருக்கீங்க. சரி, உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இருக்காங்க? உங்களுடைய குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. குடும்பத்துல எல்லாமே இங்க தான் இருக்காங்க. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்காங்க சார். நான் 6 பேர் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்ப ஹஸ்பண்ட்? அதுதான் சார், நீங்க ஊட்டி தான். அவரை பத்தி சொல்லவே இல்லை பாத்தீங்களா? எங்க அக்கா, அம்மா, அண்ணன், தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அவரு இங்க ஒரு ஓரமா இருக்காரு. அவர் பேர் என்ன? அவர் பேருங்களா செபாஸ்டின் சார். செபாஸ்டின். ஆமா சார். எத்தனை பசங்க? 2 பசங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 2 பசங்க ஸ்டடிங். ஸ்டடிங்? என்ன ஸ்டடிங்? 5th 6th பையன். 5th 6th. நர்வஸா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் பார்த்தோன்னே கையே வெட்டிட்டு சார். கையை வெட்டிக்கிட்டீங்களா? பேண்டேட் போட்டீங்களா இல்லையா? போட்டாச்சு. ஒன்றும் இல்லைல்ல, பிரச்சனை இல்லைல்ல. ஓகே, சரி. சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? அதுக்காக நீங்க வந்து பயத்துல என்ன ஏதாவது பண்ணிட போறீங்க? நான் டிஷ்லாம் எடுத்து கொடுப்பேன். எண்ணெய் வெட்டுற போறீங்க, இல்ல எண்ணெய் ஊத்திர போறீங்க. சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ரெடி. கீதாக்கா, ஃபர்ஸ்ட் என்ன வேணும் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு? ஆயில் எடுத்து அப்படியே ஊத்திர வேண்டியதானா? இல்ல, பத்த வைக்கணுமே. அப்போனா லைட்டர் வேணும்ல உங்களுக்கு, அது சொல்லுங்க. என்ன லைட்டர் கொடுங்க சார். தூரத்துக்கு பாருங்க. ஏன்க்கா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பத்திச்சு. அடுப்பு ஆன் ஆயிடுச்சு. கடாய் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஆயில் ஊத்தணும். என்ன தயவு செய்து ஸ்கூல் வாத்தியார் மாதிரி சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த பேங்க்ல வேலை செய்யற மாதிரி அந்த பக்கம்லாம் நான் வந்து கடன் வாங்குறதுக்கு மட்டும் தான் போயிருக்கேன். என்ன வந்து தம்பி, டேய், ராசா, கண்ணா அப்படி கூட கூப்பிடுங்க. இந்த செல்ல வச்சு
தேங்க்ஸ்க்கா. இது ஐ லைக் இட் so much. Thank you. அண்ட் இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சு இல்லையா? ஃபைன். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் பிஏ படிச்சிருக்கேன்ப்பா. பிஏ என்ன படிச்சிருக்கீங்க? லிட்ரேச்சர்ப்பா. லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இங்க நிறைய பேர் பார்த்தா ஸ்வெட்டர் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது ஓகே, அக்செப்டபிள். அண்ட் இங்க வந்து சில தோடாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எதுவுமே போடாம வெறுமனே துண்டு போட்டு சுத்திட்டு இருக்காங்க. அது அவங்க பழக்கம். அவங்க எல்லாம் குளிராதா? குளிர். அவங்க அந்த ஷாலே அந்த நல்ல பெட்ஷீட் மாதிரி போட்டுவாங்கப்பா. திக்கு பெட்ஷீட் மாதிரி போட்டுவாங்க. நம்மளுக்கு எல்லாம் தாங்காது போல் இருக்கே. ஆமா. ஆனா நீங்களா மட்டும் நைஸா சொட்டர் போட்டீங்க. சொல்ல மாட்டீங்களா தம்பி பார்த்து வா சொட்டர் போட்டு வான்ட்டு? நீங்க மட்டும் இங்க இருக்கிறவங்களே சொட்டர் போட்டுருக்காங்க. என்ன அப்படியே பாத்தீங்களா? குளிர் எப்பயுமே இங்க இப்படிதான் இருக்குமா? பீக் டைம் குளிர் சீசன் எப்ப இங்க? குளிர் இந்த டிசம்பர்ல தான் பனி ஜாஸ்தி இருக்கும். ஜனவரிலயும் இருக்கும், பிப்ரவரி கொஞ்சம் இருக்கு. ஆனா இந்த தடவை கொஞ்சம் மழை வந்திருக்கு. குளிர் அதிகமா இருக்கு. ஒருவேளை நாங்க வந்ததால இருக்கலாம். அப்படிதான் இருக்கலாம்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை இந்தாங்க போட்டுடலாமா? போடுங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வெங்காயம் போடுப்பா. வெங்காயம் இந்தாங்க. எவ்வளவு வெங்காயம் எடுத்துருக்கோம்? அதுல 3 வெங்காயம் போட்டுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் இல்லையா? போட்டுருங்க. இது வந்து தனியா சிக்கன் கிரேவி இல்லையா? ஆமாப்பா. அடிக்கடி உங்க வீட்ல செய்யறவுண்டா? எல்லாம் டெய்லி செய்வேன். டெய்லி சிக்கனா? எங்க இருக்கு உங்க வீடு கொஞ்சம் சொல்லுங்க. எங்க வீடு இங்க தான் இருக்கு. இங்கதானா? இங்கே செட்டில் இல்ல வாடு பர்மனெண்டா நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க வீட்ல டெய்லி சிக்கன் மட்டும் சொல்றாதீங்க அப்பலாம் பப்ளிக்கா. சோ டெய்லி சிக்கன். ஆமாப்பா. ஏன் உங்க வீட்ல எல்லாருக்குமே நான்வெஜ் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும்பா. நான்வெஜ் இல்லனா சாப்பிட மாட்டாங்க. நான்வெஜ் இல்ல சாப்பிட மாட்டாங்க. சாம்பார் வச்சாலும் சைடுக்கு கிரேவி ட்ரை பண்ணிடுவோம். டெய்லி நான்வெஜ் இல்ல சாப்பிட மாட்டாங்க. நிறைய பேர் வீட்ல இப்படி இருக்காங்கல்ல? கொஞ்சம் பேர் வீட்ல அப்படி இருக்குப்பா. நான் எங்க வீட்ல அப்படி. நல்ல விஷயம் தான் அது. சோ இது வந்து நல்ல பொன்னிறமா வளங்கணும். கரெக்ட்டா? அதுக்குள்ள ஊட்டியை பத்தி சொல்லுங்களேன். ஊட்டி வந்து சீசன்ஸ்லாம் சொல்லிட்டீங்க நீங்க ஏற்கனவே. ஜனவரியில எல்லாம் வந்து செம்மையா குளிர் இருக்கும். டிசம்பர்லாம் பயங்கர குளிர் இருக்கும். பிப்ரவரி. பட் எது வந்து சீசன் டைம், எது ஆஃப் சீசன் டைம்? ஆஃப் சீசன் வந்து இது செப்டம்பர்லாம் சீசனே கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. மே மாசம் தான் சீசனே. மே மாசம் வரைக்கும் தான் சீசன். ஆமாப்பா. எப்பத்துல இருந்து? இந்த ஏப்ரல் லாஸ்ட்ல இருந்து தொடங்கிடும். ஏப்ரல்ல இருந்து ஏப்ரல் மே ஜூன் மேக்ஸிமம். அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் வந்து திரும்பி குளிர ஆரம்பிச்சிடும். சீசன் டைம்ல டிராஃபிக் அதிகமா இருக்கும். ஐயோ ஜாஸ்தி இருக்கு. என்ன ஏன் ஐயோ அப்படிங்கிற லெவல்ல சொன்னீங்களே, என்னாச்சு? நிறைய கூட்டம் இருக்கும்ல, கீழே இருக்கிறவங்களும் வந்து பாக்குவாங்களே எங்களை ஹில்ஸ். உங்களை ஏன் பார்க்க வராங்க? வந்து பார்க்க வர்றது ஹில்ஸ் இவங்கள பார்க்கறாங்களா? சரி, ரீசெண்டா என்ன படம் பாத்தீங்க? தமிழ் படம்? படம் பார்க்கறதில்ல. ஏன்? படம் பார்க்க மாட்டோம் நம்ம வீட்ல. அது ரொம்ப கெட்ட பழக்கமா? இல்ல பார்க்கறது இல்ல. நீங்க தியேட்டரே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊட்டில? இருக்கு ஆனா பார்க்க மாட்டோம். ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா இல்லாட்டி பார்க்க டைம் இல்லையா? அது நாங்க பார்க்கறது இல்லப்பா. நாங்க அட பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கீங்க. அப்படியே இருக்கு. அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இந்த மேக்கப் சென்ஸ்? நான் ஒண்ணுமே பண்ணலையே. அதெல்லாம் எப்படி வளரும்னு கேட்டேன். நீங்க ஒண்ணும் பண்ணாமே அழகா இருக்கீங்க. அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. எப்படி அதெல்லாம் டெவலப் பண்ணுவீங்க? இப்போ படத்தை பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய தமிழ்ல இருக்க சில ஹீரோயின்ஸை பார்த்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வரும். அப்படியெல்லாம் பாக்குறது நானே சும்மா தூக்கி அப்படியே செய்யறேன். அப்படியே நேரத்தை இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு அப்படிதானே? சரி, எங்க டீம்ல இப்ப நாங்க ஊட்டிக்கு வந்து சுத்தி பார்க்கறதுக்காக வந்தோம். அதே மாதிரி ஷூட் எல்லாம் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு போனோம். ஐயோ சுத்தி பார்க்கறதுக்கு வந்தோம்னு சொல்லிட்டேன்னா, ஷூட் பண்றதுக்காக வந்தோம். அப்படியே சைட்ல வந்து சுத்தி பார்க்கலாம் ஷூட்டிங்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நிறைய அழகான பொண்ணுங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எல்லா தங்கச்சிங்களும் வந்து அழகா இருந்தாங்க. எனக்கு வந்து ஆல் இண்டியன்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இங்க வந்து கல்யாணம் ஆகாத நிறைய பேர் இருக்காங்க. அந்த கோட் போட்டுருக்காரு கூட, அவரு கூட கல்யாணம் ஆகல. யாருக்குமே கல்யாணம் ஆகல. யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அக்கா நீங்க பொண்ணு பாருங்க நான் உங்ககிட்ட வேண்டுதல் கொடுத்தேன்னா யாருக்காக பொண்ணு பார்ப்பீங்க நீங்க? எல்லாத்துக்காகவே பார்த்து கொடுத்தேன். யாராவது ஒருத்தவங்களுக்கு தான். ஒருத்தருக்குன்னா யார் அந்த தகுதி பெற்ற ஆண்மகன் அப்படின்னு நினைக்கிறீங்க? யார் கல்யாணம் வேணும்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே கல்யாணம் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி 6 பேருக்கு 6 பசங்க இல்ல, ஒருத்தங்க தான் பார்க்க முடியும் உங்களால. அப்படின்னா யாருக்கு பாப்பீங்க? உங்களுக்கு பார்த்ததுல யார் நல்லவனா வல்லவனா? ரொம்ப அப்படி சொல்ல முடியாது. எல்லாமே நல்ல பசங்க. சரி, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நல்ல குழந்தை, என் தம்பி மாதிரி இருக்கு. நல்ல குழந்தையா இருக்கு அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஸ்டினே கட் பண்ணிக்கலாம். நீங்க படமும் பார்க்க மாட்டீங்க இல்லையா? சோ ஊட்டியில வேற பொழுதுபோக்குனா என்ன? சர்ச்சுக்கு தான் போவோம், ஜெபம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான். ஓகே. சோ யாருக்கா இந்த எந்த விஷயத்துக்கு டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? டெய்லி கடவுள்கிட்ட நம்ம ப்ரே பண்றோம். ஏதாவது எங்களுக்கு வேணும், எங்களுக்கு வந்து அந்த எல்இடி டிவி நான் வாங்கணும், என்னோட வீட்டுல இருக்க வாடகை இல்லாட்டி என்னோட வீட்டுக்கு டாக்ஸ் ஏதோ பணம் வரணும், அது இதுன்னு சொல்லிட்டு நோய் நொடி இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்காக ப்ரே பண்ணுவோம். இப்போ நீங்க ரீசெண்டா உலகத்துக்காக இல்ல வேற ஒருத்தங்களுக்காக ப்ரே பண்ணீங்கன்னா எதுக்காக ப்ரே பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இந்த வாலிப பசங்கள்லாம் நிறைய தப்பு வழியில போறாங்க மகன்.
அவங்களெல்லாம் ஒரு நல்ல இது இருந்து என்ன மாதிரி தவறான வழிகள்னு சொல்றீங்க? என்னன்னா இந்த பாக்கு போடுறது, ட்ரிங்க்ஸு, காய் தப்புங்க ஒருத்தர் ரொம்ப கூலி வேலை செஞ்சுதான் காப்பாத்துறாங்க பிள்ளைங்கள. கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க இல்லையா, அது பிள்ளைங்க வந்து காலேஜ் படிச்சோடனே பிள்ளைங்க எல்லாம் தப்பு வழியில போயிடுறாங்க. அப்ப தாய் தப்பும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அவங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இஞ்சி விழுது கொண்டு வருப்பா. இஞ்சி பூண்டு விழுது இந்தாங்க. ஸ்பூன் கொடுங்க. இந்தாங்க. இவ்வளவு போடணும். ஓகே. ஒரு நல்ல ஃபுல் ஸ்பூன், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 ஸ்பூன் சொல்லலாம், 2 டீஸ்பூன் சொல்லலாம். போட்டுற வேண்டியதா. கொடுங்க. இது வந்து இப்ப பச்சை வாசனை போடும் அப்படிதானே? ஆமா. கொஞ்சம் போடணும்னா உப்பு போட்டுறலாமா? வேண்டாம் போடக்கூடாது. இப்ப போடக்கூடாது. வேண்டாம். வேற எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இப்ப வந்து நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான் இல்லையா? வதங்கிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? தக்காளி போடணும்ப்பா. தக்காளி எவ்வளவு ஆட் பண்ண போறோம் இதுல? 3 தக்காளி. 3 வெங்காயம் 3 தக்காளி இல்லையா? அதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி, 2 டீஸ்பூன் இஞ்சி போட்டுருக்கோம். டேபிள் ஸ்பூன்ல போட்டுருக்கோம். ஸோ இதுவும் வந்து நல்லா வதங்கணும் அப்படிதானே? ஓகே. ஸோ நீங்க வந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறது இப்ப பசங்க, அதாவது ஆண் பசங்க, அவங்க எல்லாருமே வந்து கெட்ட வழியில போகக்கூடாது. அவங்க எந்த ஒரு மது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்க கூடாது. அதே நேரத்துல மனசை வந்து கட்டுப்பாடா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து மெயினா நிறைய பேர் உலகமே வந்து பெண்களுக்காக தவம் செஞ்சுட்டு இருக்கு, பெண்களுக்காக வந்து அவங்களோட உரிமை அந்த மாதிரி விஷயங்களுக்காக பேசிட்டு இருக்கப்ப இந்த மாதிரி ஆண்களுக்காக எங்கேயோ ஒரு ஜீவன்கள் இருக்கிறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சரி, ஆனா இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த கூலி வேலை செய்யறப்ப அவங்க வீட்டு பசங்க தப்பு செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அவங்க வீட்டுல கஷ்டப்படாம பணக்காரங்களா இருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த பசங்க தப்பு செஞ்சா அது சரியா? அவங்க சொன்னா அது பேரண்ட்ஸ் அவங்க நினைக்கணும். பசங்க அப்பா அம்மா எப்படியோ நம்ம பணக்காரன்னு எல்லாமே இருக்குது அவங்களுக்கு. அப்பா அம்மா நம்ம ஒரு காரியம் செய்வாங்கன்னு சொல்லி காத்துட்டு இருக்கணும். இப்போ வேற யாராச்சும் லவ் ஃபீல் பண்ணிட்டு போனாக்கா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு. லவ் நல்லா தான் இருக்கு. நீங்க பேசுறீங்க லவ் இஸ் எல்லாருமே லவ் ஆல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து அப்பா அம்மா பார்த்து பண்ற கல்யாணம் திருமணம் தான் நல்லா இருக்கும். நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், அவங்கள இப்ப நீங்க வந்து அது சொல்ற மாதிரி நீங்க அடிமையா இருக்கணும். இந்த பொண்ணுக்கு லவ் பண்றீங்கன்னு வைங்க, அது அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அம்மாட்டே சொல்லாம இந்த மாதிரி இருக்குதுன்னு நீ பார்த்து செஞ்சதானடா நீ அனுபவின்னு வாங்க அப்பா அம்மா. அதனால நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா எதனால நீ தானே மசால் நம்ம தைரியமா சொல்லலாம். அப்பவே அம்மா கிட்ட சண்டை போடலாம். அம்மா அப்பா வந்து ஒரு ஜட்ஜு ஒரு வக்கீல் மாதிரி வாதாடுறதுக்கு தான் வந்து அரேஞ்ச் மேரேஜ் முக்கியம். என்னமோ சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மல்லித்தூள் பொடி எடுப்பா. மல்லிப்பொடி 2 டீஸ்பூன் போடணும். 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. அடுத்து சிக்கன் தனியா போட்டாச்சு அண்ட் மிளகாய் தூள் ரெண்டுமே மஞ்சள் போட்டாச்சு. மஞ்சள் போடணும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன போட்டோம்? தனியா, அதுக்கு அப்புறம் கரம் மசாலா. ஆமா, சிக்கன் மசாலா. இப்போ நெக்ஸ்ட் என்ன போட போறோம்? மிளகாய் பொடி. இது வந்து பேசிக்காவே கிரேவி நிறைய கிடைக்கும் அதுல. ஆமாப்பா, அதுக்கு தான் நம்ம இவ்ளோ யூஸ் பண்றோம் இல்லையா? மஞ்சள் பொடி. மஞ்சள் பொடி ஒரு 2 ஸ்பூன். இல்ல 1 டீஸ்பூன் தானா? இப்போ கடைசியா மஞ்சள் தூள் போட்டுறோம். நெக்ஸ்ட் போட்டாச்சு. சிக்கன் எடுங்க. சிக்கன் எடுத்து போட வேண்டியதா. இதுல எவ்வளவு சிக்கன் இருக்கு? சிக்கன் ஒரு 1/2 கிலோ. 1/2 கிலோ சிக்கன் இல்லையா? 1/2 கிலோ சிக்கன் இல்ல ஆட் பண்ணியாச்சு. சோ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதா இதோட. ஆமா, மிக்ஸ் பண்ணுங்க. சரிக்கா, இப்ப சிக்கன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன போட போறோம்? உப்பு எடுப்பா. உப்பு ஒரு 3 டீஸ்பூன் போடணும். ஐயோ அவ்வளவுதான் போட்டா யார் வாயில வைக்கிறது? ஆமா, 1 ஸ்பூன் போதும். அவ்வளவுதான். டிஷ் ஓவரா முடிஞ்சிச்சு அது? ஆமா, வேக வைக்க வேண்டியதான். வேக வச்சோடனே பச்சை கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். தண்ணி ஊத்த வேண்டாமா? கொஞ்சம் ஊத்து. தண்ணி ஊத்திடலாமா? லைட்டா அந்த சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சம் ஊத்து. இந்தாங்க அதெல்லாம் நீங்களே பண்ணிடுங்க. அப்புறம் சிக்கன் நல்லா வரலாம், நீ தண்ணி ஊத்துனதுனால தான் நல்லா வரலாம், ஏன் மேல பழிய போட்டுற போறீங்க. ரைட்டு, ஓகே. இப்போ இது வந்து வெந்த உடனே இந்த சிக்கன் டேஸ்ட் பண்ண வேண்டியதா இல்லையா? அதுக்கு முன்னாடி இந்த தனியா சிக்கன் கிரேவி எப்படி செய்யணுங்கிறதுக்கான ரீகேப். தனியா சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது,
தக்காளி, தனியாத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடைசியாக சிக்கனையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கிரேவியான உடனே சர்வ் பண்ணால் தனியா சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே, நம்மளுடைய தனியா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க அண்ட் உங்ககிட்ட சில விடுகதை இதெல்லாம் கேட்டா நீங்க நல்லா பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு விடுகதை தான். ஓகேவா? இதுக்கு நான் முன்னாடியே க்ளூ கொடுத்துறேன். யூஸ்வலா வந்து விடுகதையை சொல்லிட்டு அப்புறம் தான் க்ளூ கொடுப்பாங்க. இது வந்து பூமி சம்பந்தப்பட்டது. இதுக்கு நீங்க ஒருவேளை தப்பா பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன செய்ய சொன்னாலும் நீங்க செய்யணும். ஒருவேளை நான் பாட சொல்லலாம், இல்லாட்டி வந்து வேற ஏதாவது கூட டாஸ்க் சொல்லலாம். இல்ல நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க என்ன வேணா செய்ய சொல்லலாம். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி செய்ய சொல்லணும்னு தோணுச்சுன்னா செய்ய சொல்லலாம். விடுகதை என்னன்னா, விடிய விடிய பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறுந்தோட்டம். அது என்ன? விடிய விடிய பூந்தோட்டம், அது விடிஞ்சு பார்த்தா வெறுந்தோட்டம். ஊட்டியில பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபிளவர் கார்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அது மாதிரிதான் விடிய விடிய பூந்தோட்டம், ஆனா விடிஞ்சு பார்த்தா வெறுந்தோட்டம். அது என்ன? ஸ்கை இல்லையே, வெளிச்சமும் இல்லையே. கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இன்னும் நான் உங்களுக்கு ஒரு 10 தான் என்ன. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் சொல்லிட்டுமா? நட்சத்திரம். அப்படியே மாடியில படுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அப்படியே வந்து விடிய விடிய நட்சத்திரங்கள்லாம் பூந்தோட்டம் மாதிரி தெரியும். விடிஞ்சு பார்த்தா எந்த நட்சத்திரமே இல்லாத வெறும் தோட்டம் மாதிரி வானம் இருக்கும். சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க பதில் சொல்லாததுனால, அதுவும் அடுத்தவங்க சொல்லி கொடுத்த பதில தப்பா சொன்னதுனாலையும் சேர்த்து உங்களுக்கு என்னன்னா ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்னா ரொம்ப பாசமான ஒரு பனிஷ்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காத 3 பேரை பத்தி சொல்லி ஆகணும். அவங்க பேர் நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். ரொம்ப கஷ்டமான, அவங்க ரொம்ப இது ரொம்ப கொடூரமான விஷயங்கள் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள். 3 விஷயங்கள், 3 பேரை பத்தி. முதல் விஷயம், நீ பக்கத்துல நிக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. வேற ஏதாவது பேர் சொல்ல வேணாம். பேர் சொல்லணும்னு நினைச்சா பேர் சொல்லலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்ப நீங்க சொன்னீங்களா இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி தீய வழியில போயிட்டு அந்த கொடிய மதுவெல்லாம் தொடர்றது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே. அது தவிர 3 பேர் 3 விஷயம். எனக்கு சர்ச்சுக்கு கரெக்ட் டைம்க்கு வரணும் எல்லாருமே. அப்படி வரலன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். கோவப்பட்டுருவேன்னா கோவப்பட மாட்டேன், கோவப்பட தெரியாது. ஆனா ஏன் இந்த மாதிரி அவர் பாஸ்டர் திட்டுவாரு, நான் தான் அங்க எல்லாம் பாத்துருப்பேன். அப்ப ஏன் லைட்டா வந்தோடனே பாத்துனோம். சரி, அப்படி அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ கீதா ஆண்டி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அடுத்த தடவை வருவாங்க. யாரும் நிக்கிறாங்க நினைக்கிறீங்க, சர்ச்சுக்கு லேட்டா வரவங்க தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இன்னும் 2 பேரு. எந்த வீட்டுல நிறைய செலவு இருந்தா இல்லன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. செலவு நிறைய ஆச்சு இருக்கணும் வீட்டுல, இல்லன்னு சொல்லக்கூடாது எனக்கு. அதாவது செலவு இருந்துட்டே இருக்கு, ஆனா தீந்துருச்சுன்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லக்கூடாது எனக்கு. அதாவது இல்லன்ற வார்த்தை வரக்கூடாது. யாரோ அதை வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருக்கீங்க, இல்ல வீட்டுல அது இல்ல, வீட்டுல இது இல்ல அப்படி சொல்லாதீங்க. இப்ப வந்து காலி ஆயிடுச்சு வாங்கிட்டு வாங்க அப்படி சொன்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். தீந்துருச்சுமா அப்படின்னு சொன்னா வாங்கிட்டு வந்தா, அது இல்லன்னு சொன்னா அது பிடிக்காது. அது எனக்கு பிடிக்கும். இல்லன்னு சொல்லாதீங்க தயவு செய்து. எதுவுமே இல்லன்றதே இல்ல, எல்லாமே இருக்கு, காலி ஆயிடுச்சு வாங்கிட்டு வாங்க. அவ்வளவுதான் 2 விஷயம். 3வது என்ன சொல்றது? 2 தான். எப்பயுமே வந்து சாமி நல்ல விஷயங்களை பத்தி பேசிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களோட பேசுனதுல. ஸோ டேஸ்ட் பண்ணிடுவோம் எப்படி இருக்கு நம்மளுடைய தனியா சிக்கன் அப்படின்றத பார்ப்போம். தெய்வமே நல்லா இருக்கு, சூப்பர் தெய்வமே, அழகலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த தடவை சொல்லுங்க, வரப்ப சொட்டர் போட்டு வந்துட்டேன், என்ன மட்டும் மாட்டி விட்டுறாதீங்க. இல்ல வந்துருங்க, நம்ம வீட்டுல பசங்க இருக்காங்களே. ஓகே, சர்ச்சின் எல்லாம் போட்டுடலாம். சர்ச்சுக்கு வாங்க சண்டே. கண்டிப்பா வரோம். சண்டே பிரியாணி போடுவீங்கன்னு சொல்லிட்டா காலங்காத்தாலே வந்து உட்காந்துருவோம் நாங்க. பிரியாணி ரொம்ப ஈஸி ஒர்க் தானே. ஈஸி ஒர்க், அதனால வந்து சமைச்சிடுறோம். தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா. வணக்கம், நாங்க பரிமளா மாமி. அஞ்சரைப்பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா பாரம்பரிய சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வல்லாரை வடை. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், கம்பு மாவு, அரிசி மாவு, வல்லாரை, இஞ்சி, உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம். ஒரு பவுல்ல கம்பு, அரிசி மாவு ரெண்டுத்தையும் போட்டு, வல்லாரை கீரை இருக்கு பத்தியில, இந்த மாதிரி பச்சையா பிச்சு பிச்சு போட்டுடணும். நன்னா கீரையோட நன்னா சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் 2 இஞ்சி, அப்புறம் பச்சை வெங்காயம் கொஞ்சோண்டு, உப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நன்னா சேர்த்துடணும். இப்போ
கொஞ்சமாக ஜலம் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்தாப்புல இந்த மாதிரி தளரவே பண்ணிக்கோங்க. இது பண்ணி சத்த நாழி ஊறட்டும். அடுப்பை பற்ற வச்சிருந்து அப்புறம் எண்ணெயை குத்திட்டேன்னா எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சி போயிடுது. வல்லாரையில் நிறைய மகத்துவம் இருக்குது. இந்த சளி வயிற்று வலி அப்படின்றவாளை கூட வல்லாரைக்கீரை சாப்பிடலாம். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டேன்னா சுவையான வல்லாரை வடை ரெடி ஆகிடும். இது வாரத்தில் ஒரு நடையாவது வல்லாரை சேர்க்குற மாதிரி பாருங்க. டெய்லி சாப்பிட்டேன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பச்சை காய்கறி கீரைகள்லாம் நல்லா சாறு பிழிஞ்சு டெய்லி ஒரு சிப்பு அதை சாப்பிட்டேன்னாலே ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது நமக்கு தெரியாமல் உடலுக்குள்ள ரத்தத்தில் கலக்கும். அது டைரெக்டாக நல்லது. இளநீர் எப்படி நல்லதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி பச்சை காய்கறிகள் அவ்வளோ நல்லது. பச்சை கீரைகள் நன்னா செவந்துன்னு வருது. இதுலேயே கீரை இருந்ததுன்னா வச்சுக்கோங்க, நன்னாவே வெந்துடும். இதை சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான கீரை வடை தயாராகிடுது. இது எப்படி செய்யறதுன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஒரு பவுல்ல கம்பு அரிசி மாவு ரெண்டுத்தையும் நன்னா கலந்துக்கோங்க. வல்லாரை கீரையும் நன்னா கலந்துக்கோங்க. இஞ்சி நன்னா கலந்துருங்க. வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நன்னா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜலம் சேர்த்து தளர வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊட்டு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க வல்லாரை கீரை மாவு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒன்னொன்னா பொரிச்சு எடுத்தேன்னா சுவையான வல்லாரை கீரை வடை ரெடி ஆயிடும். இன்னைக்கு சுவையான அற்புதமான வல்லாரைக்கீரை வடை பார்த்தோம். அதே மாதிரி நாளைக்கும் வேறொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா பாரம்பரிய சமையல். உங்கள் பரிமளா மாமியின் வணக்கம். சமையல் பார்த்துட்டீங்க. ஸோ லைஃப் ஸ்டைலை நம்ம நிறைய மாற்றிக்கிட்டோம். சிறுதானியங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துட்டு இருக்கு. இவங்கள மாதிரி ஃபுட் டெக்னாலஜிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் சிறுதானியங்கள் நம்ம லைஃப்பில் ஊடுருவ ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப ஹெல்த்தியான லைஃப்க்கு வழி வகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். உங்களுக்கு 2 பேருக்குமே காமனான ஒரு கொஸ்டின் கேட்பேன். பதில் தெரிஞ்சா கை தூக்கணும். சரியா? யார் ஃபர்ஸ்ட் கை தூக்கிறீங்களோ அவங்க தான் ஆன்சர் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. பாட்ஷா படம் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு படம். நம்ம ஒரு 10-15 தடவை பார்த்துருப்போம், அதிகமாக கூட பார்த்துருக்கலாம். அந்த படத்துல ரகுவரனுடைய முழு பெயர் என்ன? முழு பேரு மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். சந்தோஷமான வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்ன புதுசாக கல்யாணம் இருக்கல, வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். பெருசா நீங்க அதை பண்ணணும். கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் இல்லையா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது. இந்த சிறுதானியங்களை திருப்பி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. மறந்து போன விஷயங்கள் திருப்பி ஞாபகப்படுத்தி நம்ம உடல் ஆரோக்கியத்தை கூட்டுக்க வேண்டியதான் இல்லையா? கண்டிப்பா சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ மேடம். எல்லாரும் சேர்ந்து பாய் சொல்லுங்க. பாய். இந்த நிகழ்ச்சி அஞ்சரை பெட்டி பவர்ட் பை ஆச்சி மசாலா. நான் ஸ்ரீனி. நாளைக்கு சந்திக்கிறேன்.